மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்வு தரும் உணவு நானே என்கிற நேற்றைய நற்செய்தி பகுதியுடைய தொடர்ச்சி தான் இன்று நாம் பார்க்கிற இந்த நற்செய்தி பகுதி. பெரும்பாலும் இந்த நற்செய்தி பகுதியை இறப்பு திருப்பலின் போது பயன்படுத்துவது உண்டு. இயேசு குறிப்பிடுகிற தந்தை தன்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்கிற பொறுப்பை, கடமையை இன்று இயேசு இங்கு தெளிவுபடுத்துகிறார். ஆக இந்த தெளிவு என்பது இயேசுவினிடத்திலே மிக சிறப்பான ஒன்றதாக இருந்தது. ஏன்னா இயேசுடைய விருப்பம் என்பது தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்வது மட்டும்தான். நம்முடைய விருப்பத்தை பற்றி யோசிக்கலாம். என் விருப்பம், உங்கள் விருப்பம், நம்முடைய விருப்பம் என்னுடைய சொந்த விருப்பமா அல்லது அது இறைவனின் விருப்பமா? இன்னைக்கு பல பேர் நம்முடைய சொந்த விருப்பத்திற்காக இயேசுவை ஒரு வணிக ரீதியாக, ஒரு வியாபார ரீதியாக பயன்படுத்திக் கொள்கிறோமே, அது முறையான செயலா? அவரை ஒரு பேரம் பேசுபவராக, ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், நான் உங்களை தேடி வர்றேன், உங்கள்ட்ட ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், என்னுடைய விருப்பத்தை மட்டும் நீங்கள் நிறைவு செய்யுங்க. இது சரியான வாழ்வியல் செயல்பாடா? இயேசுவுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தன்மையம் அல்ல. ஏன்னா அவர் சொல்கிறது அதுதான் இல்லையா? என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல. அவருக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? தந்தையாம் கடவுள் அவருக்கு சொல்லியதை, எதை செய்ய வேண்டும் என்று அவர் கொடுத்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக இந்த இயேசு மண்ணுலகத்தில் வந்தார். இந்த கடவுளுடைய விருப்பம் எல்லாம் ஒன்றாக தான் இருந்துச்சு. எல்லோரையும் இயேசுவிடம் வர வைத்து இந்த இயேசுவின் மூலம் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் என்பது தந்தையின் விருப்பம். இயேசு சொல்றாரு, நான் சொல்லியவாறே நீங்கள் என்னை நம்பவில்லை. இன்னைக்கு நாம் இயேசுவை நம்புகிறோமா? சொல்லுங்க, இயேசுவை நம்ம நம்புகிறோமா? முழு மூச்சா இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறோமா? இப்படி நாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு முக்கியத்துவமும் முன்னுரிமையும் கொடுக்கப்பட வேண்டியது எது? என்னுடைய விருப்பமா? நான் என்னுடைய பணி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய சொத்து, என்னுடைய பதவி இது சார்ந்ததா? நிச்சயமாக இருக்க முடியாது. நான் எதற்கு முன்னுரிமை கொடுப்பேன்? எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்? கடவுளுடைய விருப்பத்திற்கு. கடவுளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடந்துட்டு போட்டோம், அவ்வளோதான். நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கும்? இயேசுவே உம்முடைய சித்தம் எதுவோ அது என்னில் நிறைவேறட்டும் அப்படிங்கிறதா நம்முடைய ஜெபமாகவே இருக்கும். இன்னைக்கு நம்முடைய விருப்பம் நிறைவேறலை, நான் நினச்சது நடக்கலை, நான் முயற்சி செஞ்சது எனக்கு கிடைக்கலை, இப்படி என்ற சூழல்களுக்குள்ள, இந்த வட்டத்துக்குள்ளே நம்ம ஓடி ஓடி அலைஞ்சு ஓஞ்சு போய் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நாம் கேள்விக்குட்படுத்துகிறவராக, நகைப்புக்குட்படுத்துகிறவராக, அவரை ஒரு வியாபாரியாக உருமாற்றி வச்சிருக்கிறோம். எவ்வளோ பெரிய அபத்தம் பாருங்களேன். இயேசு மீண்டும் சொல்கிறாரு, நீ நம்பிக்கை கொண்டு என்னிடம் வருகிறாய் என்று சொன்னால் என் தந்தை சொன்னது போல இறுதி நாளில் நான் உன்னையும் உயிர்த்தெழச் செய்வேன். உங்களுக்கு மறுவாழ்வு வேணுமா? மறுவாழ்வு மேலே நம்பிக்கை இருக்கா? இந்த விண்ணக வாழ்வை, இயேசு தருகிற மறுவாழ்வை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் விருப்பத்தை அல்ல, கடவுளின் விருப்பத்திற்கு செவிசாய்த்து அந்த இயேசுவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் மாறுகிற பொழுது நிச்சயமாக நாமும் இயேசு உயிர்த்தெழச் செய்கிற அந்த நபர்களில் ஒருவராக உருமாற முடியும். இன்னைக்கு நம்மளாலையும் உறுதிப்பட, ஆணித்தரமாக, நம்பிக்கையாக நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவேன் என்று சொல்ல முடியும். நீங்களும் நம்பிக்கை கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கும் அதே உறுதிப்பாடு இருக்குன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தை அல்ல, இறை விருப்பத்தையே நம்பி அதிலேயே நம்பிக்கை கொண்டு அதை வாழ்வாக்குறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்களேன், நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.